எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கும் நீங்கள் சாரி கட்டி விட்டு ஒரு கேர்ளாக மாற்றிடுங்க மேம். ஸோ இன்றைக்கி என்னோட மாடலை கூப்பிட்றேன். வாங்க திவ்யா ஸ்ரீனிவாசன். இவங்க தான் கரீனா சோப்ரா. ஸோ அது வந்து இதெல்லாம் யாருக்கு பண்ணோன்னா ரொம்ப 3XL சைஸ் இருக்கவங்க அண்ட் வந்து நிறைய ப்ளீட்டிங் வேணும்னு சொல்கிறவங்க, ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரைட்லாம் சொன்னாங்க எனக்கு 12-13 பபிள்ஸ் வேணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணாதீங்க, இல்லை இதே மாதிரி கிளாத் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பபிள் ப்ளீட்டிங் வந்து எல்லா சாரீஸ்க்கும் வராது, டெஸ்டட் ஜெரிக்கு வராது அண்ட் காட்டன் சாரீ இந்த மாதிரிலாம் வராது, நல்ல ஹெவி சில்க் சாரீ. மேம் ஒரு 4 பீட் எடுத்த உடனே டக்குன்னு கலைஞ்சிருது, உங்களுக்கு மட்டும் எப்படி மேம் அடுக்கு அப்படியே நிற்கிது? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஸோ பபிள் ப்ளீட்டிங் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நல்லா பபிள்ஸ்லாம் வைக்கும்போது சாரீ இன்னும் ஃப்ளஃபியாக தெரியும். ஸோ அதனாலே கொஞ்சம் ஃபேட்டாக தெரியுவாங்க. எஸ் மேம், பபிள் சாரிக்கான மாடல் ரெடி. என்ன பண்ணலாம்? மீண்டும் மீண்டும் ஆமா அவங்க தான் இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க ஃப்ரெஷ்ஷா. நக்கல்யா அவனுக்கு. ஸோ மெயின் வந்து இந்த மாதிரி ஃப்ளஃபி ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக நம்ம பின் பண்ணுறதுல தான் இருக்குது. நிறைய பேர் இதெல்லாம் கூட பண்ணிடுவாங்க, பட் தப்பாக டக்கின் பண்ணிடலாம், அந்த ப்ளீட்ஸே வந்து க்ரஷ் ஆகிடும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஹெவியாக தாங்குறது அந்த மாதிரிலாம் வந்து பின்ஸ் பெட்டர். நான் மோஸ்ட்லி பின்ஸ் தான் போவேன், ரேராக தான் க்ளூ டேப்ஸ். எஸ் மேம், நெக்ஸ்ட் என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாரி வேர் பண்ண போகிறேன் மேம்? ஒரு பிரைடலில் இப்போ நல்ல டாப் செல்லிங் தான் சொல்லலாம். எல்லாருமே கேட்குறது ஃப்ளஃபி ப்ளீட்டிங்ஸ், அதாவது பபிள் ப்ளீட்டிங். ஸோ அது எப்படி பண்ணுறது தான் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே மேம், அதுக்கு நம்ம மாடலை கூப்பிட்டு வந்துடலாம். ஸோ மாடலாக கூப்பிட முடியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் பண்ணுற மாதிரி செஸ்ட்டு, பல்லு அண்ட் சென்டர் ப்ளீட்டிங். சென்டர் ப்ளீட்டிங் போன வாட்டி ஃப்ளாட் அயர்ன் பண்ணி காமிச்சேன், இந்த வாட்டி ஃப்ளஃபியாக பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ ஒர்க் நிறைய இருக்குது, அதை பண்ணணும் இப்போ. கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஸோ அண்ட் இதை நம்ம வீட்லேயே கூட பண்ணிட்டு கூட பிரைடல் ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து ஹேங்கர் ஃபோல்டும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வேலை தான் ஜாஸ்தி. 45 மினிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மாடல் கூப்பிடலாம். இப்போ டேபிள் வரணும், இங்கே ஐனிங் வரணும், எல்லாம் வரணும், எல்லாமே வரணும். ஓகே மேம். ஸோ சொன்ன மாதிரி பபிள் ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே மேம். ஸோ அதுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு 1 மீட்டர் கிளாத் வந்து, அதாவது ப்ளவுஸ் கட் பண்ணாதீங்க, இல்லை 1 மீட்டர் கிளாத் ஆட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பபிள்ஸ் வரும் அண்ட் சாரியுமே நல்லா சுற்றுறதுக்கும் நல்லாவே நிறைய சாரீஸ் இருக்கும். இது யாருக்கெல்லாம் இந்த ட்ரிக் அப்ளிகபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க. அப்புறம் நிறைய கிளாத்தை அவங்கள அடக்கி அவங்கள ரொம்பவே குண்டா காமிச்சிரும். ஸோ அதுவுமே நல்லா இருக்காது. ஸோ அது வந்து இதெல்லாம் யாருக்கு பண்ணோன்னா ரொம்ப 3XL சைஸ் இருக்கவங்க அண்ட் வந்து நிறைய ப்ளீட்டிங் வேணும்னு சொல்கிறவங்க, ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரைட்லாம் சொன்னாங்க எனக்கு 12-13 பபிள்ஸ் வேணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணாதீங்க, இல்லை இதே மாதிரி கிளாத் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியாச்சு. அண்ட் 1 மீட்டர் கிளாத் விட்டுட்டு இங்கேருந்து நம்ம ப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பபிள் ப்ளீட்டிங் எந்தெந்த சாரிக்கெலாம் ட்ரை பண்ணலாமா? ஸோ இந்த பபிள் ப்ளீட்டிங் வந்து எல்லா சாரீஸ்க்கும் வராது, டெஸ்டட் ஜெரிக்கு வராது அண்ட் காட்டன் சாரீ இந்த மாதிரிலாம் வராது, நல்ல ஹெவி சில்க் சாரீ அது. அப்புறம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப சாஃப்ட் சில்க்லேயும் இந்த பபிள்ஸ் வராது. ஓகே மேம். அப்போ பிரைட் மாற்றி எடுத்து வந்தாலும் முடியாது தான். கண்டிப்பாக நீங்கள் பபிளே பண்ணாலும் அது கொஞ்சம் ஃப்ளாட்டன் ஆகிடும், அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ எத்தனை பபிள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளீட்டிங் பண்ணிக்கலாம். மேம் ஒரு 4 பீட் எடுத்த உடனே டக்குன்னு கலைஞ்சிருது, உங்களுக்கு மட்டும் எப்படி மேம் அடுக்கு அப்படியே நிற்கிது? அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு எடுத்துட்டு நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி எவ்வளோ தூரம் எங்கே நிறுத்தணும்னு சொல்லியிருக்கேன். 3 inches of 7 ப்ளீட்ஸ் எடுத்தோடனே நிறுத்திட்டு நம்ம பின் போடணும். இல்லை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா செஸ்ட் ப்ளீட் வராது. ஓகே ஓகே. ஸோ அந்தளவுக்கு பண்ணியாச்சு. அண்ட் தென் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் 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 தள்ளி கரெக்டாக நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வச்சா தான் கீழே இருக்க பபிள்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இது கையிலையும் பண்ணலாம். சில பேர் என்ன இவ்வளோ ஹோல்டெல்லாம் பண்ண முடியாது மேம் அப்படின்னா டேபிள் மேலே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேபிள் மேலே வச்சுட்டு இங்கேருந்து 3/4, அதாவது கால்வாசி நம்ம அயன் பண்ண போகிறோம். 3/4 வந்து பபிள்ஸாக இருக்க போகுது. ஸோ அதை நான் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ இதான் பேஸ், இதை நம்ம ப்ராப்பராக போட்டால் தான். ஆமாம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் இப்போ பாருங்கள், ஒன்று உள்ளே இருக்குது, ஒன்று வெளில இருக்குது. ஸோ எல்லா ப்ளீட்டும் கரெக்டாக அரேஞ்ச் ஆச்சுன்னா எல்லா பபிளும் ஈஸியாக வந்துடும். ஓகே மேம். ஓகே, டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணலாமா? எஸ். ஸோ என்னோட சீனியர் ட்ரேபிஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பபிள்ஸ் எல்லாம் நீட்டாக க்ளீனாக வந்து என் டீம் தான் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ நான் வந்து கால்வாசி நான் எடுத்து பின் பண்ணிட்டேன். இங்கேருந்து நான் பபிள்ஸ் எல்லாமே சாரீஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஸோ இவங்க ஹோல்ட் பண்ணுற மாதிரி 1 by 1 ஒன் ஆஃப்டர் இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணதால் 1 by 1 அது நீட்டாக வந்துடும். அண்ட் ரொம்ப க்ரஷ் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாமே வந்து நல்லா ஃப்ளோயியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக எடுக்கணும். அண்ட் நம்ம இங்கே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணதால் அவங்களுக்கு இந்த பபிள்ஸ் வந்து நீட்டாக வந்துடும்.
அண்ட் இதில் யார் போடலாம் யார் போடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பபிள் ப்ளீட்டிங் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நல்லா பபிள்ஸ்லாம் வைக்கும்போது சாரி இன்னும் ப்ளஃபியாக தெரியும். ஸோ அதனாலே கொஞ்சம் ஃபேட்டாக தெரியுவாங்க. இதுவே வந்து ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு பபிள்ஸ் சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும். அதை வந்து மேபி ட்ரையல் மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உட்காந்துருக்காங்க முகூர்த்தமில் உட்கார போகிறாங்க, கால் மடித்து உட்கார போகிறாங்கனாலுமே பபிள்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஃப்ளாட் ஆகிடும் அது எல்லாமே. ஸோ இதெல்லாமே என்கேஜ்மெண்ட் ப்ரைடுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் ஷூட்டுக்குமே நல்லாயிருக்கும். ஒன்று மேலே ஒன்று அழகாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பபிள்க்கும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்ம பின்னாடி பின் பண்ண போகிறோம். அண்ட் வைக்கும் போது ஒரே ஹைட்டில் இருக்கா ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏன் பின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தான் அவங்க நடந்தாலும் ஏதாவது பண்ணாலுமே அது ரொம்ப மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகிட்டு ஓப்பன் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஹரிசான்டல் ஒரே மாதிரி இருக்காமல் பார்த்துக்கலாம். அண்ட் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கர்டன் மேலே கிளிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்றதை ரிவர்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, 2 பப்ளையும் ஹோல்ட் பண்ணிட்டு நடுவில் இந்த மாதிரி பின் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் நம்ம ஏன் பின் பண்ணுறோம், ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க ஏன் மேம் க்ளூ டேப்லாம் போடக்கூடாதா, அண்ட் அதெல்லாம் டக் டக் டக்குன்னு ஒட்டிடலாமே அப்படின்னு. பின் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல பின் பண்ணுறோம், அதோட கேப் பார்த்தீங்கன்னா நல்லாவே கேப்பாக இருக்கும். ஸோ இந்த கேப் வரைக்கும் அந்த சாரீ வந்து அழகாக மூவ் ஆகும், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனாலேயே கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பின் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் கொஞ்சம் அந்த பண்ணதே தெரியாது. ஸோ மோஸ்ட்லி ஸ்டாண்டிங் பிரைட்ஸ், அதாவது நின்றுட்டே இருக்கவங்களுக்கு பண்ணுங்கள். நல்லா உட்கார போகிறாங்க, முகூர்த்தம்லாம் பண்ண போகிறாங்க, கல்யாணம்லாம் தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. இது எல்லாமே கொஞ்சம் கால் மடிச்சாங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். ஓகே, ஸோ பபிள்ஸ் வந்து வந்துருச்சு அழகாக. இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் சாரின்றதால எங்களுக்கு இங்கேயே பபிள்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுவே ஹெவி சாரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ பின்னாடி இருக்க சாரி எல்லாமே ஸ்ட்ரைட்னர் வச்சுட்டு நம்ம அயர்ன் பண்ணணும். எஸ் மேம், சூப்பராக பபிள் ப்ளீட் ரெடி ஆயிடுச்சு போல. எஸ், ஸோ பபிள் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னுமே நல்லா ஃப்ளாட் பண்ணிடணும், ஏன்னா இதெல்லாம் டக்கின் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாத்ஸை நல்லாவே வந்து ஸ்ட்ரெயிட்னரும் அயர்ன் பாக்ஸும் எது வச்சும் நல்லா ஃப்ளாட்டாக அயர்ன் பண்ணி விட்டுருங்க. ஓ, இது மட்டும். ஆமாம், ஏன்னா இதுதான் பிரைடோட டம்மியில் டக்கின் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ கிளாத் டக்கின் பண்ணும்போது ஒயர் பெருசாக தெரியும். ஸோ ஃப்ளாட்டாக நல்லாவே அயர்ன் தெரியாமல் ஃப்ளாட்டாக இருக்கு. ஆமாம், அண்ட் இதுக்கு மேலே அயர்ன் பண்ணக்கூடாது. ஓகே மேம், பண்ணிங்கன்னா அதுவுமே ஃப்ளாட் ஆகிடும். அப்புறம் இவ்வளோ நேரம் பண்ணது பண்ணாமே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு புரியும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க பிரைடுக்கு கட்டியே பார்த்துடலாம். எஸ் மேம், பபிள் சாரிக்கான மாடல் ரெடி. என்ன பண்ணலாம்? மீண்டும் ஆமாம், அவங்க தான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, டன். ஸோ வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேப்பிங் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பபிள்ஸ் இது இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து நம்ம எங்கே வச்சா பபிள்ஸ் வந்து இழுக்காமல், லைக் ரொம்ப இழுத்தாலும் இந்த பபிள்ஸ் வந்து க்ரஷ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வைக்கும்போது அந்த பபிள்ஸ் வந்து அதோட இடத்துல கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் இவங்களோட டக்கின் கிளாத், அதாவது உள்ளே சுற்றுற கிளாத்தோட இடம். இப்படி தான் நம்ம இடத்த கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்குது, இங்கே நம்ம டக்கின் பண்ணிவிட்டு அதையும் பின் பண்ணிவிட்டு நம்ம செஸ்ட் ப்ளீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் பின் பண்ணிடலாம். ஸோ ரஃபாக நான் பின் பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன்னா சென்டர் ப்ளீட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டக்கின் பண்ணிட்டு இதை சுற்றி எடுத்து வந்து ஷோல்டரில் பின் பண்ணுறேன். ஸோ மெயின் வந்து இந்த மாதிரி ஃப்ளஃபி ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக நம்ம பின் பண்ணுறதுல தான் இருக்குது. நிறைய பேர் இதெல்லாம் கூட பண்ணிடுவாங்க, பட் தப்பாக டக்கின் பண்ணிடலாம், அந்த ப்ளீட்ஸே வந்து க்ரஷ் ஆகிடும். ஸோ அது எப்படி கரெக்டாக பண்ணணும்னு பார்த்துடலாம். ஓகே மேம். ஸோ எப்போவுமே இன்ஸ்கர்ட் வந்து டைட்டாக போடணும், நல்லா லோ ஹிப் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வயர் தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் ப்ளீட்டிங் வருதோ நம்ம வந்து இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வேவ், இந்த பாருங்கள் ரஃபாக வேவ் வருது இல்லை. ஸோ இதுதான் நான் வந்து ப்ளீட் பண்ணணும். அண்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி அந்த வேவ் எப்படி இருக்கோ அப்படியே போயிடுங்க. நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணோம்னா ரொம்ப நேரம் நிற்காது. ஸோ இதெல்லாம் வந்து அதுவே நேச்சுரலாக வந்தது. ஸோ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். அந்த டைரெக்ஷனில் வச்சா கூட ஓகே. ஸோ நீங்கள் இந்த டைரெக்ஷனில் தான் வேவ் வருது அப்படின்னா இதே வச்சா கூட அப்படியே தான் இருக்கும். ஓகேம்மா. ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷனில் 3 வேவ் வருது. இதை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே பின் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது, அது எங்கே வருதோ அங்கே தான் பின் பண்ணணும். ஓகே, எது வரைக்கும் வந்திருக்கு? 1 2 3 இங்கே வரைக்கும் வருது. இதை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே பின் பண்ணுறேன்னா அந்த ஃபுல்லாகவே சாரீ வந்து அந்த நீட்னஸ் இருக்காது. ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபிட் பண்ணினா இங்கே நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் 3 பின் பண்ணுறேன்.
அண்ட் நிறைய ஆட்லாம் பார்த்துருப்பீங்க அப்படியே அப்படியே தைஸ் ப்ளீட்டிங் வந்து ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது ஒட்டி வைக்கிறது தான். ஃபுல்லாகவே பின்னாடி க்ளூலாம் போடுவோம், கேட்ச் கிளிப்ஸ் போட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதை அவ்வளோ ஃபிட் பண்ணி இங்கே டைட் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் அது ஒரு ஃபோட்டோக்காக, அந்த ஒரு நேரத்துக்காக. ஆனால் பிரைட்னால அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. உண்மை என்னன்னா 1 inch 2 inch ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்போ தான் அவங்களால நடக்க முடியும், உட்கார முடியும், கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். மேம் நிறைய பேர் வந்து சில இடத்துல வந்து க்ளூ இது பண்றாங்க, சில இடத்துக்கு வந்து சேஃப்டி பின் பண்றாங்க. எந்த இடத்துல கரெக்டா பண்ணணும்னு ஏதாவது இருக்கா மேம்? ஆமா, க்ளூ டேப்ஸ் வந்து ஒரு சில சாரி ஓரளவுக்கு இப்போ இது இங்கே தான் இருக்கு, இது நேச்சுரலே இங்கே தான் இருக்குன்னா க்ளூ டேப் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதே ரொம்ப மாத்திரம் டிஃப்ரெண்ட்டாக மாத்திரம்னா அது பின் தான் பெட்டர். ஓகே மேம். ஒரு சின்ன பிரச்சனைக்கு க்ளூ டேப் ஓகே, பெரிய பிரச்சனைக்கு பின் ஓகே. எந்த இடத்துலலாம் கம்பல்சரி சேஃப்டி பின் தான் போடணும், க்ளூ டேப் போடக்கூடாதுன்னா அது எங்க மேம்? மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஹெவியாக தாங்குறது அந்த மாதிரிலாம் வந்து பின்ஸ் பெட்டர். நான் மோஸ்ட்லி பின்ஸ் தான் போவேன், ரேராக தான் க்ளூ டேப்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ளீட் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா தான் க்ளூ டேப் போடுவேன். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட்டாக இருக்க பின்னை ஓப்பன் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ ரொம்ப மூணா எடுத்து வச்ச பின்ன. ஆமாம், ஒரே ஒரு பின், ஏன்னா அது ரொம்பவும் இழுத்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ரொம்பவும் இப்படி இழுத்துட்டு இருக்காம எது நேச்சுரலாக வருதோ அதோட விட்டுடலாம். அண்ட் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இதோட ஃபேஸிங்கை நான் இப்படி லைட்டாக இழுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டைரெக்ஷன் இப்படி இருந்தது, இதை லைட்டாக இழுக்கும் போது சென்டர் டைரெக்ஷன் வந்து. ஸோ இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்து சென்டரில் இருக்கவங்க தெரியும். ஓகே. இப்போ நம்ம இது பின்னாடி இருந்து இழுக்க போகிறோம். ஆமாம், லைட்டாக. ஓகே. ஸோ நான் வந்து இது எந்த ஹைட்டு. அண்ட் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஃப்ளோர் லென்த்தில் தான் வைக்கணும். ஃப்ளோர்லேருந்து முடிஞ்சால் ஒரு 1 inch கொஞ்சம் ஹைட்டில் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ளோரை விட இப்படி வச்சிடாதீங்க. இப்படி வச்சிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃப்ளாட் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ இன்னொன்று, ஃப்ளோர்லேருந்து இப்போ நம்ம கால் நடுவில் வச்சு பார்த்துக்கலாம். சும்மா 1 inch, ரொம்பவும் வைக்கக்கூடாது. அதனால தான் நான் கால் வச்சு பார்த்தேன். ஸோ ஒரு 1 inch, என் கால்ன்றது ஒரு 1 inch அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ளீட்டை மட்டும் இழுக்க போகிறோம். ஸோ இது இங்கே பிடிச்சிக்கோங்க. நான் இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கிறேன். ஸோ இதை எப்படி இழுக்க போகிறேன் அப்படின்னா, எந்த டைரெக்ஷனில் இழுக்கும் போது இந்த ப்ளீட் வந்து இப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சென்டரில் வைக்கிறேன், இதை லைட்டாக இழுக்கிறேன். ரொம்பவே இழுத்துறாதீங்க, அந்த இழுத்தது கூட தெரியக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு இழுத்துட்டு இதில் டக்கின் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடியும் ஃப்ளாட்டாக எந்தெந்த எக்ஸஸ் கிளாத் இருந்தாலும் பின்னாடி பேக்கில் கொண்டு வந்து வச்சுருங்க, சைட்லலாம் வைக்காதீங்க. அண்ட் பின் தெரியாமல் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாம். மேம் சில சேஃப்டி பின் நல்லா பெருசா இருந்தாலுமே அதோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காதே மேம், அந்த ஷார்ப்னஸ் என்ன பெருசு பண்றது? யூஸ் பண்ணவே கூடாது. பெருசு வந்து எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காது. நாங்க யூஸ் பண்றதெல்லாம் பார்த்தா மீடியம், ஸ்மால். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண ஸ்மால் தான், ஏன்னா அதை குயிக்கா டக்கு டக்குன்னு போட்டுற முடியும். பின் பிராண்ட்ஸ் கேட்டிருந்தீங்களா, அரோமி நல்லா இருக்கும், லீப்ரா நல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ஜேபி பின்ஸ் இருக்கு, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே மேம். அப்ப பெரிய பின்லாம் நாங்க வாங்கி வச்சிருக்கோம், அது எதுக்கு யூஸ் பண்றது? எதுக்குன்னா, ரொம்ப லேங்கா ஹெவியா போடுறீங்க, அதை பின் பண்ண முடியலன்னா அந்த பெரிய பின் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். இந்த செஸ்ட் ப்ளீட் மாற்றிடலாமா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்க எக்ஸஸ் எல்லாமே, அதாவது இந்த பக்கம் இருக்க எக்ஸஸ் எல்லாமே எடுத்து பின்னாடி போயிட்டு இந்த செஸ்ட் ப்ளீட்லேருந்து இழுத்தீங்க அப்படின்னா சாரீ வந்து நல்லா ஃபிட் ஆகிடும். இங்கே நல்லா டைட் வந்துடும். ஸோ இங்கே நல்லா ஃபிட் ஆகிடும். அண்ட் அவங்களுக்கு எங்கே தேவையோ, ஸோ அவங்களுக்கு செஸ்ட் ப்ளீட் எங்கே தேவையோ கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு ஃபுல்லாகவே கவர்டாக இருக்கா, நீட்டாக இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு எங்கே வருதோ அங்கே பின் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே வைக்கும் போது இவங்க அழகாக ஒல்லியாக தெரியுறாங்க. ஸோ நான் இங்கே இப்போ பின் பண்ணிக்கிறேன். ஓகே மேம். நம்ம பிரைடு ஆல்மோஸ்ட் டன்னா மேம்? ஆமாம், இன்னும் ஒரு 2 பின் மட்டும் இருக்குது, அதையும் பண்ணிடலாம். ஏன் இந்த பின் கண்டிப்பாக இந்த ஸ்கர்ட்டோட சேர்த்து இந்த ப்ளீட்டை வந்து பின் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிடுச்சு அப்படின்னா பபிள்ஸ் எல்லாம் க்ரஷ் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1 inch விட்டுட்டு மேலேருந்து ஸ்கர்ட்டோட சேர்த்து நல்லா பின் பண்ணிடணும். ஓகே மேம். அப்புறம் நீங்கள் கேட்பீங்களா, பிரைட் டான்ஸ் ஆடுவாங்க, அது பண்ணுவாங்க, என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா பபிள் ஒரு ப்ளஃபி ப்ளீட்கிட்டையும் பின் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் தென் அதே மாதிரி இது ரொம்ப நெக்லைனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இதையுமே கீழே இறக்கிட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த 2 ப்ளீட்டையும் இப்படி வச்சுட்டு இங்கே பின் பண்ணிவிட்டு அதை மறைக்கிற மாதிரி 3rd ப்ளீட்டை வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ பின்னிங்கும் தெரியாது, அட் த சேம் டைம் அவங்க நெக்லைன் ரொம்ப டிஸ்டர்பும் ஆகாது. ஓகே மேம்.
மேம் பிரைட் வந்து இந்த பபிள் ப்ளீட்டை வந்து கிராஷ் பண்ணாம இல்ல அப்படியே கலைக்காம இருக்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவாங்க? ஓகே, நான் சொல்கிறேன். அவங்க கிட்ட ரொம்ப ஜென்டலாக இருக்க சொல்லுவோம், ரொம்ப டால் மாதிரி. பிகாஸ் இது எல்லாமே வந்து நம்ம எல்லாம் ஹேண்ட்மேட் கையில் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து கால் மடித்து கீழே உட்காரக்கூடாது. அண்ட் மோஸ்ட்லி நின்றுட்டே இருக்கிற ஈவெண்ட்டுக்கு இதை பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஜென்டலாக இருந்துக்கணும். ஸோ இது அப்படியே இருக்கும், ஒன்றும் கிடையாது. ஈவினிங் நைட் வரைக்கும் கூட அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம உட்காரும் போது ஒரு 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 ஓப்பன் அந்த மாதிரி பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் எதுவுமே ஆகாது. ஓகே மேம். ஸோ மேக்ஸிமம் பிரைட் வந்து ஜென்டில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு இப்போ இவங்க இருக்காங்கல்ல டால் மாதிரி, அப்போதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ½ நாள் அப்படியே நிற்கிறாங்க. இதே மாதிரி இருந்தாங்கன்னா எதுவுமே ஆகாது, எந்த சேதாரமும் நடக்காமல் அப்படியே இருக்கலாம். அண்ட் இந்த ப்ளீட்டிங் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். நிறைய பிரைட்ஸ் இப்போ நான் பண்ணுற ஒரு 10 பிரைடில் 5 பேர் கண்டிப்பாக இதை கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல டெக்னிக்குமே. நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ணும்போது கூட நீங்கள் இதை வீட்டில் நீங்களே பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகே மேம். இது வரைக்கும் கேட்ட பிரைட்லேயே வந்து அசர வைக்கிற மாதிரி எனக்கு இவ்வளோ பபிள் கேட்ட பிரைட் யாரு மேம்? ஒரு பிரைட் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஒரு 13 to 14 ப்ளீட்ஸ் இங்கே இன்னும் இதே மாதிரி இன்னொரு பஞ்ச் வரும். ஓகே. ஸோ அவ்வளோ இங்கே சென்டர் பார்த்தா ஃபுல்லாக ப்ளீட்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட 1.5 மீட்டர் சாரியை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கோம் அதே கிளாத்தில். ஸோ அதை நான் வந்து சுத்துக்கு வச்சுட்டு சென்டருக்கு மட்டும்தான் நான் சாரி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி கிரியேட்டிவாலாம் போட போகிறோம். ஓகே ஓகே மேம். இனி நிறைய பார்க்கலாம். ஆமாம், ஓகே கண்டிப்பாக. ஓகே மேம். இப்போ பபிள் சாரி வேணும் அப்படிங்கும்போது 2 சாரி வச்சு தைச்சிடுறது அப்படிதான். நல்லாவே நிறைய ப்ளீட்டிங்லாம் வேணும்னா 2 சாரியை வச்சு தான் தைக்கணும், வேற வழி இல்லை. சரி ஓகே மேம். சரி, மாடலில் இன்னுமே அழகாக்கலாம், ஜுவல்லரி போட்டுடலாம். ஓகே மேம். டடான், மாடல் ரெடி ஆயிட்டாங்களே. சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க. செம்மையா இருக்கு உண்மையிலே. சாரி ரொம்ப சூட் ஆகுது. நல்லா ஸ்டிஃபா வேற நிக்குது பபிள் ப்ளீட்டிங் வேற. கட்டியே ஒரு ½ hour மேல ஆகுது, இன்னும் அப்படியே தான் இருக்கு. சோ இவங்கள மாதிரி காமா கூலா டால் மாதிரி நின்னாங்கன்னா அதுவும் நிக்கும். இன்னுமே நைட் வரைக்கும் அப்படியே நிக்கும். சோ மேக்ஸிமம் ஜென்டிலா இருந்தா அப்படியே இருக்கும். ஓகே ஓகே. ஆனா டான்ஸ்லாம் அல்ல, ஒண்ணும் ஆகாது. ஓகே. எங்க ஆடுங்க வராயோ வா. சரி, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு மேம். ஸ்டைல் நல்லா இருக்கு. Thank you மேம். Thank you so much. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.